அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல 6, 8, 12 அதிபதிகளுடைய தசாபுத்தி காலகட்டங்கள் நடக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள், எதிர்பாராத சிக்கல்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும், 6, 8, 12 அதிபதிகள் எப்பொழுது நன்மையை செய்வார்கள் அப்படிங்கிறதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அப்போ நம்ம பொதுவா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னு வருத்தப்பட்டாலுமே, அதுல சந்தோஷப்படுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா, 6ஆம் அதிபதி கடன மட்டும் குடுக்க மாட்டார். வேலையில மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் குடுப்பார். இப்போ 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா, அந்த 8ஆம் அதிபதி வலி வேதனைய குடுத்தாலுமே, எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிற கான்செப்டையும் குடுப்பார். 12ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் பொழுது, முழுக்க முழுக்க விரயத்த குடுக்க மாட்டார். அது சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு குடுப்பார். அப்போ உங்க ஜாதக ரீதியா 6, 8, 12 தசாபுத்தி காலகட்டங்கள் நடக்குது, ஒரு வேதனையா இருக்கு அப்படின்னா, அதன் மூலம் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும். எந்த ஒரு சூழலையுமே ஒரு மனிதனுக்கு 6, 8, 12 நன்மைகளை மட்டுமே தராது, சற்று மனம் வருந்தத்தக்க விஷயங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் பாதிப்பு என்பது 6, 8, 12 அதிபதிகள் திரிசூனியத்தில் இருந்து தசாபுத்தி நடத்தினால், அதோடைய தீய பலன்கள் கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இத தவிர 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி லக்னாதிபதி கூட தொடர்பு இல்லாம இருந்தா, அவர்கள் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் ஜாதகருக்கு குறையும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 6, 8, 12 லக்னாதிபதி தொடர்பு கொஞ்சம் வலி வேதனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம மறக்கக்கூடாது. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.